இன்னொன்று கேட்டால் ஹெலிகாப்டரில் போகும்போது இன்னொன்று சொல்லிடக்கூடாது, தயவு செஞ்சு. ஹெலிகாப்டரில் போட்டோம், ஒரே டிராஃபிக் அதிகமாகிடுச்சு, கண்ட்ரோல் பண்ணல போலீஸு, திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி விட போகிறாரு. கூட்டத்தில் இருக்கிற பெண்களை வந்து பார்த்தா ஒன்று புருஷனை சாகடித்து தாலி அறுத்துடுறானுங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாலி புருஷன் இருக்கும் போதே தாலி அறுத்துடுறானுங்க. ரெண்டு விதமான தாலி அறுக்கிறானுங்க. ஒன்று புருஷன் செத்து போகிறான், பொண்டாட்டி தாலி அறுத்துடுறாங்க. இல்லைன்னா சார் கேட்டால் புருஷன் உயிரோடு இருக்கிறான், தாலி அறுத்துன்னு போயிடுறானுங்க, செயின் எடுத்துன்னு போயிடுறானுங்க. அழியாத கோலங்கள் சார். இது யாரோ வந்து இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க சார், பெண்கள் வந்து. இப்போ இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் சார். விசில் சின்னதை வந்து கோலம் போடுங்கன்னு சொன்னால் இருக்கிற வேலை ஏற்கனவே இங்கே பல பெண் இதெல்லாம் பொம்பளைக்கு சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா பல வீட்டில் பொம்பளைக்கு வந்து கோலமே போகிறதில்ல. ஏன் விஜய் வீட்டில் கோலம் போடணும், அதுக்கு த்ரீஷா போடலன்னு சொல்லுவீங்களா? என்ன சார் ஒரு நியாயம் வேணுமா சார்? த்ரீஷா வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கோலம் போடலாம், விட்டா 2 பேரும் சேர்ந்து வந்து கோலம் போடணும்னு சொல்லுவீங்க போல இருக்க. பனையூர் வாசலில் பனையூரில் இப்போ கோலம் போடுறது யார் சார்? அது முதல்ல சொல்லுங்கள் சார், யார் போடணும்? சங்கீதா தானே போடணும். இப்போ விஜய் வீட்டில் யார் கோலம் போடும்போது அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க, அடுத்த கேள்விக்கு போங்க. இப்போ விஜய் வீட்டில் பனையூரில் கோலம் போடணும், சங்கீதா தானே போடணும். பனையூரில் வரைஞ்சிடணும். பனையூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோலம் போட்டு வரைகிறது யார் வரையணும்? சங்கீதா வரையணும். சங்கீதாவும் உங்கள் கூட சேர்ந்து வாழலை. சரி, அடுத்தது ஆதவர்ஜனா வாழலை, வெங்கட்ராம வாழலை, ராஜ்மோகன் வாழலை, இப்படி பல எல்லாமே வாழாதவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. அதில் எப்போ வேணாலும் நான் 24 மணி நேரம் நான் ஆக்சஸில் இருப்பேங்க, அதானே சார் சொல்லணும். என்ன பேச்சு? மாதத்துக்கு ஒரு முறை சந்திப்பேன் உங்களை நான். அவள் பாருங்கள், சரிண்ணா மற்ற நேரத்தில் என்ன கொடுக்க போகிற நீ? அதையா சொல்லு. இது மாதத்தில் ஒரு முறை சந்திப்பா, இப்போ மீதி 29 நாள் நீ என்ன பண்ண போகிற? சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தனி விமானத்தில் போனார், தனி காரில் போனார், சொகுசு பஸ்ஸில் போனார். இப்போ என்னென்ன ஹெலிகாப்டரில் போயிட்டு பிரச்சாரம் பண்ண போகிறாரா தருமபுரி தொகுதியில். இது நீங்கள் பார்த்தீங்களா? செய்தி பார்த்தேன். காஸ்ட்லியானவர் சார் இவர். தாஜ் ஹோட்டலில் தான் வந்து இவர் மேனிஃபெஸ்டோ வெளியிடுவார், சரிங்களா? ஹெலிகாப்டரில் தான் போய் பிரச்சாரம் பண்ணுவார், சரிங்களா? இன்னொன்று கேட்டால் ஹெலிகாப்டரில் போகும்போது இன்னொன்று சொல்லிடக்கூடாது, தயவு செஞ்சு. ஹெலிகாப்டரில் போட்டோம், ஒரே டிராஃபிக் அதிகமாகிடுச்சு, கண்ட்ரோல் பண்ணல போலீஸு, திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி விட போகிறாரு. ஏன்னா வந்து ஹெலிகாப்டர் போனால் டிராஃபிக் பிரச்சனைலாம் இருக்காது மேலே, அப்படின்னு சொல்கிறேன். லேண்ட் ஆகிற இடத்த பொறுத்து தான். அதனால் டிராஃபிக் வந்து ரொம்ப கெடுபிடி பண்ணிட்டாங்க, ஹெலிகாப்டரில் வந்து மேலே போக முடியல, இது காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று காஸ்ட்லின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த 2 காஸ்ட்லி நான் ஹெலிகாப்டர் பயணமாக சொல்கிறேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து தாஜ் ஹோட்டலில் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா 41 பேர் செத்த மக்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாலிபுரம் வந்து பெரிய வந்து ஸ்டார் ஹோட்டலில் வர வச்ச நபர் தானே இவர். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது. காஸ்ட்லியான தலைவராமா, அதான். இல்லை, இவர் இலவசம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இலவசம் வேண்டாம் வேண்டாம் மேடையெல்லாம் போட்டு பேசினாங்க இவங்க பெண்கள். இப்போ வந்து 60 வயதுக்குட்பட்ட குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 2526 இவர் மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு உங்களுக்கு. இந்த விளம்பரம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை நீங்கள் வந்து அந்த மேனிஃபெஸ்டோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், திமுக அண்ணா திமுக இந்த 2த்தையும் நீங்கள் ஒப்பிட்டு இவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு புதுசாக ஒன்று ஏதோ ஒன்று செஞ்ச மாதிரி, எது கொஞ்சம் கொஞ்சம் கூட அமௌண்ட் அதிகமாக இருக்கும். புதுசாக ஒன்று தாய் மாமன் சீரு, நாய் மாமன் சீரு, இதெல்லாம் புதுசாக இருக்கும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளுடைய அந்த சித்தாந்தம் இருக்குது இல்லையா, அந்த இலவச சித்தாந்தம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் தவிர டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. இல்லை சார், ஒரு மூதாட்டி கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அந்த மூதாட்டி வந்து கழுவி ஊதிருக்கு விஜய. முதல்ல அவங்க குடும்பத்தை பார்க்க சொல்லி இவர் என்னத்தை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு அப்படின்ற எல்லாருமே அதான் பேசுகிறாங்க. இன்னொரு படி மேலே போயிட்டு ஒரு காய்கறி விற்கிற பெண்ணை கிட்ட கேட்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முதல்ல குடும்பத்தையும் பொண்டாட்டி காப்பாற்றிட்டு வர சொல்லுங்கள், அப்புறம் எங்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. முதல்ல இவனுங்க காப்பாற்ற வேண்டியது என்ன தெரியுமா சார்? சொல்லட்டுமா, கூட்டத்துக்கு வர பெண்களுடைய நகையை வந்து காப்பாற்றணும் சார். இவனுங்க கூட்டத்தில் இருக்கிற பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புருஷனை சாகடித்து தாலி அறுத்துடுறானுங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாலி புருஷன் இருக்கும் போதே தாலி அறுத்துடுறானுங்க. 2 விதமான தாலி இருக்கிறானுங்க. ஒன்று புருஷன் செத்து போகிறான், பொண்டாட்டி தாலி அறுத்துடுறாங்க. இல்லைன்னா சார் கேட்டால் புருஷன் உயிரோடு இருக்கிறான், தாலி அறுத்துன்னு போயிடுறானுங்க, செயின் எடுத்துன்னு போயிடுறானுங்க. இதில் எந்த இவனில் சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இதில் இவர் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, என்னுடைய அம்மாமார்கள், தங்கைமார்கள், அக்காமார்கள்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாரும் வீட்டு வாசலில் கோலத்தை விசில போடுங்க அப்படின்னாரு. அழியாத கோலங்கள் அது எல்லாம் அலங்கோலமாக போட்டு ஒவ்வொரு வீட்டு வாசலில். சார் இது யாரோ வந்து இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க சார். பெண்கள் வந்து இப்போ இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் சார். இப்போ சொல்லிட்டார்ல, ஏதாவது ஒரு வீட்டில் நீங்கள் கோலம் பார்த்தீங்க சார். இன்றைக்கி நானும் பார்த்துட்டே வந்தேன் சார். அது எனக்கு தெரியல. பட்டு நான் இன்றைக்கி வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்களை இப்போது சென்னைக்குள்ளேயே எடுத்துங்க, பல இடங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசில் சின்ன வரைஞ்சிருக்காங்க. இதிலே தெரிஞ்சுக்கலாம் சார் இவன் காலின்ட்டு. விஜய் காலின்றதுக்கு ஒரே அடையாளம் கேட்டால் எங்கேயுமே விசில் சின்னத்தை வந்து வரையவே இல்லை. இப்போ விஜய் வந்து அந்த பகுதிக்கு வராருன்னு வச்சுங்களேன், அப்போ கூட்டம் வரும். அப்போ அது வந்து என்ன தெரியுது, விஜய் பார்க்க வர கூட்டம். இவெல்லாம் சொந்த காசில் சூனியம் சொல்கிறாங்களே, இதுதான் நினைக்கிறேன். சொந்த வாயிலே சூனியம் வச்சுக்கிறானுங்க. இப்போ நீ விஜய் வந்து சின்னத்தை வரைங்கன்னு சொன்னார், ஏதாவது ஒரு வீட்டில் சார் எவ்வளோ வீடை தாண்டி ஆயிரக்கணக்கான வீடு தாண்டி வந்துட்டுருக்கிறேன், ஒரு வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னத்தை வரையவே கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசில் சின்னத்தை வரைங்கன்னா தான் உடனே வரைஞ்சிருவாங்களா? நான் கேட்குறேன். எவ்வளோ கோலம் எந்த வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னத்தை வரையவே இல்லை. இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க. இவர் எல்லாரும் வீட்டு பெண்களும் வந்து விசில் சின்னத்தை போடுங்கன்றாங்க. இங்கே ஒவ்வொரு ரஜினி வீட்டு வாசல்லையும் நோ ஓட் ஃபார் தற்கொலை விஜய் கோலத்தை போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ இது தேவையா? இது இப்போ நீங்களே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யார் பண்ணாங்க, டிவிக்கே சார்ந்த பண்ணாங்களா இல்லை டிஎம்கே சார், இதுக்கு நீங்கள் சொல்லலாம். இது டிஎம்கே சார்ந்தவங்க சரின்னு சொல்லலாம். நீங்கள் தானே அந்த வார்த்தையை சொல்கிறீங்க. நீங்கள் இதை சொல்லாமல் தான் ஒன்றுமே இல்லையே. நானும் கூட என்னமோ சொல்ல போகிறான்னு நினச்சேன். என்னென்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாசலில் வந்து கோலம் போடுங்க, விசில் கோலம் போடுங்க யாராவது சொல்ல முடியுமா சார்? என்ன சொல்லலாம், ஒரு விசில் ஒன்று வாங்கி அடிங்கன்னு ஒன்றா கூட சொல்லியிருக்கலாம். விசில் சின்னத்தை வந்து கோலம் போடுங்கன்னு சொன்னால் இருக்கிற வேலை ஏற்கனவே இங்கே பல பேர் இதை தானே பொம்பளைக்கு சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா பல வீட்டில் பொம்பளைக்கு வந்து கோலமே போகிறதில்ல. பழைய ட்ரெண்டு சார் இது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் கலைஞர் வந்து அரசியல் பண்ணும்போது அப்போ தன்னெழுச்சியாக தன்னார்வத்தோடு என்ன செஞ்சாங்கன்னா பெண்கள் வந்து ரெட்டலை வரைஞ்சாங்க, உதயசூரனை வரைஞ்சாங்க வீட்டு வாசலில். இப்போ கோலமாகவே கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல இது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோலம் போடணுமா இவருக்கு? இந்த கோலன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காலம் சார். அது இப்போலாம் எப்படின்னு கேட்டால் வெறும் ஃபெஸ்டிவலில் மட்டும்தான் கோலம் போடுறாங்க. இப்போ பெண்கள் வந்து பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இருக்கலாம், ஒரு சில இடங்களில். நகர்ப்புறங்களில் யாரும் வந்து கோலம் போடுறதே கிடையாது. அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் என்றைக்கு வந்ததோ அப்போயே அந்த கோலம் போடுற சண்டை வந்தது. இது நீ போடுறியா நான் போட்டோமான்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்ததுலேருந்து கோலம் போடுறதே கிடையாது யாரும் சென்னையில். கிராமப்புறங்களில் அதுவும் எல்லா வீடுகளும் கிடையாது, சில வீடுகளில் வந்து கோலம் போடுறாங்க. பண்டிகை நாட்களில் பொங்கல் அன்னைக்கு பெரும்பாலும் எல்லா வீடுகளையும் கோலம் வந்து போடுறத நான் பார்த்துருக்குறேன். ஈவன் அப்பார்ட்மெண்ட்டில் கூட வந்து போட்டுறது நான் பார்த்துருக்குறேன். உண்மையை தான் நான் சொல்கிறேன், விஜய்க்காக சொல்ல. அதனால் ஏற்கனவே இங்கே கோலம் போடுறதுக்கே பெண்கள் இல்லைன்னும் போது இப்போ நான் கேட்குறேன் சார், இப்போ நான் கேட்குறேன், விஜய் வீட்டில் கோலம் போடுறது யார் நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் த்ரீஷா எப்படி போடுவாங்க? அவங்க வீட்டில் தானே அவங்க கோலம் போடுவாங்க. ஏற்கனவே கோலம் ஆக்கிட்டீங்க. உண்மை தானே? ஏன்னா அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொண்ணை கொண்டு வந்து விஜயோட இணைச்சி பேசி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் பாழாக்குறீங்க. புரியுதுங்களா? இப்போ பத்தாத்துக்கு கோலம் போடலன்னா அப்போ வந்து என்ன, ஏன் விஜய் வீட்டில் கோலம் போடணும் அதுக்கு த்ரீஷா போடலன்னு சொல்லுவீங்களா? என்ன சார் ஒரு நியாயம் வேணுமா சார்? த்ரீஷா வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கோலம் போடலாம், விட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கோலம் போடணும்னு சொல்லுவீங்க போல இருக்க பனையூர் வாசலில். நியாயமாக இதெல்லாம் உங்களுக்கு? என்னதான் ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதில் பேசலாம் கூட இப்படியா சார் பண்ணுவீங்க? பனையூரில் இப்போ கோலம் போடுறது யார் சார்? அது முதல்ல சொல்லுங்கள் சார். யார் போடணும்? சங்கீதா தானே போடணும். இப்போ விஜய் வீட்டில் யார் கோலம் போடும்போது அது பதில் சொல்லிட்டு போங்க, அடுத்த கேள்விக்கு போங்க. இப்போ விஜய் வீட்டில் கோலம் பனையூரில் கோலம் போடணும், சங்கீதா தானே போடணும். நீங்கள் த்ரீஷான்றீங்க. சங்கீதா அங்கே வந்து கோலம் போடணும். அப்போ என்ன செய்யணும்? விஜய் சமாதானமாக போகணும். இப்போ வந்து நான் நினைக்கிறேன் ஒரு வேளை சிக்னல் கொடுக்குறதோ மனைவிக்கு, அப்பா வந்து கோலம் போடுப்பா, விசில் கோலம் போடு. நான் கேட்குறேன், புஷி ஆனந்த் வீட்டில் கோலம் போட்டுக்கலாம் சார், இவன் வீட்டில் ராஜ்மோகன் வீட்டில் கோலம் போட்டிருக்கிறாங்களா? இவன் அவன் பேர் தான் வந்து இந்த ஆதவர்ஜனா வீட்டில் கோலம் போட்டிருக்கிறாங்களா? அந்த வெங்கட்ராமன் வீட்டில் கோலம் போட்டிருக்கிறாங்களா? ஏன் கோலம் போடலன்னு கேளுங்க சார். நீங்கள் ஏன் போடல சொல்லுங்கள்? யார் வீட்லையும் மனைவி இல்லையா? பொண்டாட்டிகள் தான் கோலம் போட முடியும். பொண்டாட்டி இழந்தவனுக்கு இவனுக்கு வீட்டில் யார் வீட்லையும் கோலம் போடவே இல்லை. இப்போ புரியுதுங்களா? உங்கள் வீட்டில் போகிறதுக்கு கோலம் போகிறதுக்கு ஆள் இல்லைன்னா ஊரில் இருக்கிற பொண்டாட்டியெல்லாம் வந்து கோலம் போடுங்க உங்கள் வீட்டில் சொல்லுவீங்களா? நீங்கள் என்னங்கடா இது? இல்லை சார்,
தெரியாதனமா ஏதோ ஒரு வரைஞ்சி போட்டிருக்காங்க கோலத்தை. எல்லாம் ஒன்று ஒன்று அலங்கோலமாக இருக்குது கோலம் மாதிரி. சார் இவன் கோலம் போட்டு சொன்னது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா உங்களுக்காக ஒரே கோலத்தை மட்டும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஆனால் பாதிங்க கோலம் போடுகிறடா இன்னொருத்த நான் வரைஞ்சி வச்சுக்கிறீங்க படுமை. ஐயோ கொடுமை. இல்லை சார், நீங்கள் இப்போது உதாரணம் இப்போ நான் சொல்கிற பாருங்க, நான் உங்களுக்கு 70ல் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க, அதனால் நான் சொல்கிறேன். 70களில் 80கள் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது கேட்டிங்கன்னா அப்போ என்ன செய்யணும்னா வந்து தன்னெழுச்சியாக வந்து வீட்டில் பெண்கள் வந்து என்ன செய்யணும்னா சூரியன் திமுகக்கு ஆதரவாக இருக்கவங்க என்ன செய்யணும்னா 2 மலையை போட்டு நடுவில் ஒரு வட்டத்தை போட்டு அரை வட்டத்தை போட்டு கதிர்களை போட்டு உதயசூரியன் காட்டிடுவாங்க. அதே மாதிரி ரெட்டல் என்ன கேட்டால் ஒரு கொம்பு போட்டு 2 பக்கம் இலையை போட்டு வரைஞ்சிடுவாங்க. இது வந்து ஒரு வீட்டு வாசல்லையும் தானாகவே நடந்துச்சு. இது யாரும் சொல்லிலாம் செய்யலை. எம்ஜிஆர் வந்து நீங்கள் கோலம் போடுங்கலாம் சொல்லவே இல்லை, கலைஞரும் சொல்லவே இல்லை, தன்னெழுச்சியாக நடந்தது. அதை கொண்டு வந்து இப்போ கொண்டு வந்து நீங்கள் இதை சொன்னீங்கன்னா விசில வரைங்கன்னா எப்படி வரைவாங்க பாருங்கள். விசில் வரைய சொன்னால் என்னத்தை வரைஞ்சி வச்சுருக்கு பாருங்கள், எது அசிங்கமாக அந்த இப்போ புரியுதுங்களா இவனுக்கு? சரி ரைட், அப்படியே கூட இருக்கட்டும். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், முன்னுதாரணமாக என்ன செய்யணும், பனையூரில் வரைஞ்சிடணும். பனையூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோலம் போட்டு வரைகிறது யார் வரையணும், சங்கீதா வரையணும். சங்கீதாவும் உங்கள் கூட சேர்ந்து வாழலை. சரி, அடுத்தது ஆதவர்ஜுனா வாழலை, வெங்கட்ராமன் வாழலை, ராஜ்மோகன் வாழலை, இப்படி பல எல்லாமே வாழாதவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க அதில். சரிங்களா? அப்போது யார் வரை சரி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எடுங்க. ராஜ்மோகன் சொல்கிறாங்க இல்லைங்க அவர் வாழ்ந்து தாங்க இருக்கிறாருன்றாங்க. சார் ராஜ்மோகன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ராஜ்மோகன் வீட்டில் கோலம் வைங்க, இந்நேரம் படம் பிடிச்சி காட்டியிருக்கோனா சார்? இந்நேரம் வேலைமணி வந்து பார்த்தா வீட்டு வாசல் விசில் வரைஞ்சி நேரம் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோனா? ஆக இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசில் சின்னத்தை வீட்டு வாசலில் இவனுங்களே வரையலை. அப்புறம் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரையணும்னா எப்படி? தொண்டர் வீட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா விசிலை வரையணும்னு சொன்னால் வேறு ஏதாவது ஈஸியாக வரைஞ்சிடலாம் சார். இது எப்படி சார் வரைகிறது? முதலுக்கு இதில் பாருங்கள், தூத்துக்குடி போகும்போது அவ்வளோ கூட்டம் கொடுத்து விஜய்க்கு சீனாத்து ஓட்டு கட்டு போயிருக்காரு. தெருக்குள்ளே கூட ஒருத்தர் அதை சொல்லுவாங்கல்ல, ஊரடங்கு உத்தரவு போட்டால் கூட 4 பேர் நடப்பாங்க. இப்போ புரியுதா? இந்த வேட்டைக்காரில் இந்த கோமாளி வந்தானே இப்போ புரியுதா அஜிதா பவர் என்னன்ட்டு? அஜிதா வந்து அங்கே வீர பெண்மணி. அஜிதாக்கு இந்நேரம் சீட்டு கொடுத்தோன்னா அங்கே வெற்றி உறுதி. எங்கே? தூத்துக்குடியில் வெற்றி உறுதியாக இருக்கும். அந்த பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்துனானுங்க சார். இங்கே பாவம் நேற்று பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஏமாற்றிருக்கிறாங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிருக்கிறானுங்க, அவ்வளோ அவமரியாதை பண்ணியிருக்கிறானுங்க. அந்த பெண்ணோட பாவமே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக தோப்பானுங்க. இவனுங்க பயங்கர அடி வாங்க, தோக்கிறதா மொத்தமே தோக்க போகிறானுங்க. தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி சந்திக்கணும். அந்த பெண்ணோட பாவமே போதும். அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாசலில் வந்து தலையெழுத்து பனையூரில் வந்து வாசலில் வந்து உட்காந்து கார்லேருந்து இறங்கி என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லை சார். இப்போ பார்த்தா கார்லேருந்து இறங்குறான், ஜூஸை குடிக்கிறான், சைக்கிள் ஓட்டுறான், வந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்கி பிடிச்சி நிறுத்துறான், குழந்தைய தூக்கி தலைமையில் வச்சுக்கிறான், என்னென்னலாம் சேட்டை பண்ணுறான். வீட்டு வாசல்லேருந்து அந்த பொண்ணு வந்து வாசலில் உட்காந்து கதறும் போது கண்ணாடி கார் கண்ணாடி திறந்து என்னம்மா ஏதுமா அவனுக்கு பிரச்சனை, சரி நீங்கள் அப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னு சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி தான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு கேண்டிடேட் அதை விட்டு ஒரு பைத்தியக்காரனை கொண்டு வந்து கேட்குறான் தூத்துக்குடியில். அவன் தூத்துக்குடியில் அவனை சும்மா அமிச்சாங்கன்னா பெரிய விஷயம் சார் இது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்குறானுங்க. இல்லை இதில் வேற இவர் வந்து பெரம்பூர் தொகுதி ஜெயிச்சிட்டாருன்னா மாதம் ஒரு முறை வந்து உங்களை சந்திப்பேன்னு சொல்கிறாரு. கிழிச்சார் அதைத்தான் நானும் கேட்குறேன். ஏன் அந்த மாதம் சார்? மாதம் ஒரு முறைனா வருஷத்துக்கு என்னாச்சு? வருஷத்துக்கு 12 முறை, 5 வருஷத்துக்கு 5×50 2 10 60 முறை. ஆக மொத்தம் 60 முறை தான் சந்திக்க முடியும் நீங்கள். இது 5 வருஷத்தில் எப்படி 60 முறை தான் சந்திக்க முடியும் நீங்கள். அவ்வளோதான். பிரச்சாரத்துக்கே வரல, ஒரே நாள் வந்து தலைகாமிச்சு போயிட்டாரு. அதுதான் சார் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இங்கே வந்து அந்த மக்கள்கிட்ட எப்படி 60 முறை தான்டா ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சினாலும் இனி 60 மாதத்துக்கு ஒரு முறைனா 12 முறை தான் நீ சந்திக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு நீ. அப்போ இது எவ்வளோ, இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல சார். இவெல்லாம் யார் தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது? முதல்ல கொஞ்சம் கூட என்னடா இதை சொல்கிறமே மக்கள் என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லணும்? இரவு பகலில் எப்போ வேணாலும் நீங்கள் என்னை வந்து சந்திக்கலாம்னு சொல்லணுமா இல்லையா? அது உன்னால் சொல்ல முடியாது. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்றது இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓட வேணாம், உள்ளபடியே உனக்கு கொஞ்சமாச்சும் வந்து அந்த உணர்வு இருந்ததுன்னா நீ என்ன சொல்லணும்? கடந்த காலத்தில் எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இரவு பகலாக நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் என்னை சந்திக்கலாங்க, நான் உங்களுக்காக பணி செய்யறதுக்காக காத்துட்ருக்கிறேன். அதுதானே சார் நல்ல வார்த்தை. ஆனால் நீ பார்க்குற பார்க்காம போகிற
சந்திக்காமல் போகிற. ஆனால் ஒரு வார்த்தை என்ன, எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ எப்போ வேணாலும் நான் 24 மணி நேரம் நான் ஆக்சஸில் இருப்பேங்க, அதானே சார் சொல்லணும். என்ன பேச்சு, மாதத்துக்கு ஒரு முறை சந்திப்பேன் உங்களை நான். அப்போ பாருங்கள், சரி என்ன மற்ற நேரத்தில் என்ன கொடுக்க போகிற நீ, அதையா சொல்லு. இது மாதத்தில் ஒரு முறை சந்தினா அப்போ மீதி 29 நாள் நீ என்ன பண்ண போகிற சொல்லுங்கள். சட்டமன்றத்தோட கூட்டத்தொடருக்கு போனாலும் கூட பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நாட்கள் என்ன பண்ணுவேன், நீ சட்டமன்றமே போக போகிறதில்ல, அது வேறு விஷயம். இப்போ புரியுதுங்களா, இது முழுக்க இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தனி உலகத்தில் வாழ்ந்துனுக்கிறான்னு நினைக்கிறேன் விஜய். ஏன்னா அவன் பேசுவது சொன்ன, நான் சிஎம் ஆனாலும் உங்கள் தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே, இவர் இது இப்போவே சிஎம் ஆகிற அளவுக்கு போயிட்டார் இவர். இது ஐயோ கடமை. இல்லை சார், இதில் என்னென்னா ஒவ்வொரு ரஜினி வீட்டு வாசல்லையும் ஒவ்வொரு அஜித் ரசிகர் வீட்டு வாசல்லையும் நோ ஓட் ஃபார் தற்குறி விஜய்னு போட்டு ஓட்டு கேட்டு இந்த வீட்டு பக்கம் வராதீங்கன்னே போடுறாங்க. நேற்று வந்து ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு வச்சுன்னு துரத்துறாரு சார். இது விஜயோட லட்சணம் தான் சொன்னால, வீட்டுக்கு ஒரு விஜய் வீட்டுக்கு ஒரு விஜய்னு சொல்லிட்டு கொம்பு எடுத்து துரத்துறாரு ஒரு பெரியவர். நேற்றுக்கு பார்க்குறேன் நான் நினச்சேன் சரி அவர் அந்த பக்கம் ரோட் பக்கத்து கத்துறப்ப தான், அப்போ தான் ரோட் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க, அவர் வந்து துரத்துறத. அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கேலிக்குரிய வந்து ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சுருக்கான் சார். அவ்வளோதான் சார் நான் சொல்லுவேன். இல்லை சார், இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கேளுங்க. ஒரு வீட்டில் வந்து கோலம் போட்டிருக்காங்க, பக்கத்து வீட்டில் ஒரே மாடல்லே போட்டிருக்காங்க. அது ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கான், 2 பேருக்கும் ஒரே பொண்டாட்டி போல. இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் பாருங்க, இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு பாருங்க, இப்போ நான் சொன்னால் என்ன ஆகுது, ஏதோ ஒரு வந்து வந்து மோசமாக பேசுகிறாருங்கன்னா சில பேர் சொல்கிறாங்கல்ல. நான் என்ன சொன்னேன், கோலம் யார் போடுவாங்க, மனைவிகள் தானே போடுவாங்க கோலம். இப்போ எவ்வளோ குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குறானுங்க பாருங்கள். 2 வீட்லேயும் ஒரே மாதிரி கோலம் போட்டால் என்ன செய்வாங்க, ஒரே மனைவி போட்ட மாதிரி ஆகிடுது இல்லை. நாடா டே இது ரொம்ப பேசுகிற போல ஆகிடுது சார் இவனுக்கு பண்ணுற வேலை. அதான் பயங்காரு காமெடி தான், ஆயத்தோடு தான் காமெடியாக தான் ஆகிடுச்சு. இவர் நினச்சிக்கிறாரு இந்த கூட்டம் வந்தவங்களாம் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தா வீட்டில் போய் எவனா பசங்க போயிட்டு ஏமா கோலம் போடுமா, விசில் கோலம் போட, ஏச்சி செருப்பால் அடி நாய அப்படின்னு பல வீட்டில் சொல்லுவாங்க. இது அடிச்சி செருப்பால் அடி நாய விசில் கோலம் போட, வேறு வேலை இல்லை பட. இதில் இந்த காமெடி நடிகை இருக்காங்க, ஆர்த்திக் கணேசன் தெரியல உங்களுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் பட ஷூட்டிங் 6 மணியான முடிச்சுட்டு கிளம்பிடுவார், அது மாதிரி நினச்சிட்டாரு போல தேர்தலையும் அவர் பிரச்சாரத்தை அப்படின்ற மாதிரி அவங்களே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், இப்போது எல்லாரும் சொல்கிறாங்களா அதுக்காக நீ பிரச்சாரம் பண்ணணுமா இல்லையா சார்? அது என்ன அவ்வளோ வந்து மோசமான ஒரு பழக்கம்? கம்பல்சரி 6 மணிக்கு போயிட்டு வந்து என்ன பழக்கம் சார் இது? அப்போ சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பானுங்க சார் இவனை வச்சுக்கிட்டு. 6 மணிக்கு மேலே பாடி தாங்கலை. இதெல்லாம் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 3 நாள் ஜெயிலில் வச்சா அவ்வளோதான் போல இருக்க. சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம். தேர்தலுக்கு வந்து ஒரு வாரம் மட்டுமே இருக்கிறது, என்ன நடக்கிறது பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.